வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, கோடீஸ்வர யோகம் தரும் வளர்பிறை அஷ்டமி வழிபாடை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அஷ்டமி என்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய தெய்வம் முதல்ல காலபைரவர், அப்புறம் வராகி அம்மன். எந்த அளவிற்கு இவர்கள் ஞாபகத்திற்கு வருகிறார்களோ அதே அளவிற்கு மகாலட்சுமி தாயாரும் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். காரணம் என்னன்னா, அஷ்டமி என்பது அஷ்டலட்சுமிகளுக்குரிய தினமாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வளர்பிறை அஷ்டமி என்பது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்குரிய அஷ்டமியாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட அஷ்டமியில் மகாலட்சுமி தாயார் நினைத்து எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அஷ்டலட்சுமிகளில் அருள் ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விட்டாலே அவரால் தான் இந்த உலகத்தில் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் மறவாமல் அஷ்டமி திதியில் அஷ்டலட்சுமிகளை வழிபட வேண்டும். வழிபடும் முறை வேறாக இருந்தாலும் வழிபட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வழிபாட்டை நம்முடைய வீட்டிலேயே செய்யலாம். வேறு எங்கும் போய் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. இந்த வளர்பிறை அஷ்டமி என்பது ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரம் என்பதுதான் மிகவும் முக்கியம். காலையில் 4:30 முதல் 5:30 மணிக்குள் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் ஏற்றணும். அந்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்ற முடியாது என்று நினைப்பவர்கள் காலை 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே ஏற்றலாம், அல்லது 11 மணிலிருந்து 12 மணிக்குள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்பொழுது வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தாம்பூலத்தட்டில் 9 அகல் விளக்குகளை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் 8 அகல் விளக்குகளை சுற்றி வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கு இருப்பது போல் வைக்க வேண்டும். இந்த 8 அகல் விளக்குகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். நடுவில் இருக்கக்கூடிய 9வது அகல் விளக்கிற்கு மட்டும் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். மற்ற அகல் விளக்குகளை வெறும் நல்லெண்ணெய் ஊற்றினா போதும். நடுவில் இருக்கிற 9வது அகல் விளக்குக்கு மட்டும் தாமரை தண்டு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்கணும். இந்த தீபங்கள் அனைத்துமே வடக்கு பார்த்தவாறு தான் இருக்கணும். இந்த தட்டை அப்படியே மகாலட்சுமி தாயாரின் பாதத்திற்கு கீழ் இருப்பது போல் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். நம்மால் இயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை நெய்வேத்தியமாக மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கலாம். கற்பூர தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு இந்த தீபமானது குறைந்தது 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். 1 மணி நேரம் நிறைவடைந்ததும் தீபத்தை குளிர வைத்துவிட்டு பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்களுக்கு தந்துவிட வேண்டும். இப்படி ஞாயிற்றுக்கிழமை அன்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் அஷ்டலட்சுமிகளின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும், கோடீஸ்வர யோகம் உண்டாகும். முழு நம்பிக்கையுடன் மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில் தீபமேற்று வழிபடுபவர்களுக்கு செல்வ செழிப்பு உயரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்ற தகவலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு பிடிக்கும்ன்றவங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்து இது என்னதுன்னா, வளர்பிறை அஷ்டமி வராகி வழிபாடை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே கண்டினியூவாக போயிடலாம். அஷ்டமி என்றதும் நம் நினைவிற்கு வரக்கூடியவர் பைரவர் தான். அஷ்டமி தினத்தில் வராகி அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, அஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி என்பதால் அதற்கு இன்னும் சிறப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த அஷ்டமி திதியானது நாளை தொடங்க போகிறது. நாளைய தினத்தில் வராகி அம்மனுக்கு எந்த நேரத்தில் தீபம் ஏற்றி எந்த மந்திரத்தை கூறி வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பதுதான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அதனால் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது மிகவும் விசேஷமாக இருக்கும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்கு, மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம். அப்படி இந்த 2 நேரங்களும் செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் இரவு 9:30 மணிலிருந்து 10:30 மணிக்குள் இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தாம்பழ தட்டை எடுத்துக்கோங்க. அதில் மிளகை போட்டு தட்டு முழுவதும் பரப்பி வச்சுக்கொள்ளுங்க. அதற்கு நடுவே ₹1 நாணயத்தை வைத்து அந்த நாணயத்திற்கு மேலாக ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபமானது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும். ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக மிளகை போட்டுட்டு அந்த மிளகுக்கு நடுவில் ₹1 காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அகல் விளக்கை வச்சு பஞ்சுத்திரி போட்டு தான் தீபம் ஏற்ற போகிறோம். அப்புறம் வராகி அம்மனுக்கு கருப்பு சுண்டல்னா ரொம்ப பிடிக்கும். மிளகு வடை பிடிக்கும். மிளகு சாதம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்கலாம். பழங்கள் நீங்கள் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பலாப்பழம், செவ்வாழை, ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். வராகி அம்மனுக்கு துளசி மாலை அல்லது ஏலக்காய் மாலை சாற்றுவது மிகவும் சிறப்பு. இவை அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு வராகி அம்மனின் இந்த மந்திரத்தை முழு மனதோடு தங்களால் இயன்றவரை இந்த மந்திரத்தை கூறலாம். ஓம் மகிஷாருடைய வித்மஹே தண்டஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராஹே பிரச்சோதயாத். ஓம் மகிஷாருடாய வித்மஹே தண்டஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராஹே பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை உங்களால் இயன்றவரை குறைந்தது 5 முறையாவது நீங்கள் கூறுங்கள். அது மட்டும் இல்ல, அஷ்டமி என்பதால் நம்ம பைரவர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதும் நல்ல பலன்களை தரும். மறுநாள் மிளகை கால்படாத இடத்தில் போட்டு விட வேண்டும். ₹1 நாணயத்தை கோவில் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். மிகவும் எளிமையான இந்த வளர்பிறை அஷ்டமி வழிபாட்டை முழு மனதுடன் வராகி அம்மனை நினைத்து செய்ய வராகி அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் சொன்னது 2 வீடியோ. உங்களால் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்ய முடிந்தாலும் செய்யலாம், வராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு செய்ய முடிந்தாலும் செய்யலாம். இந்த வீடியோ இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.